இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4. கார்த்திக், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கேன். கேளுங்க. 2 சிறுவர்கள் சரியா, அவங்க வந்து நீச்சல் குளத்துல வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. குளிச்சு முடிச்சிட்டு 2 பேரும் ஐஸ்கிரீமை வாங்குன்னு வாங்குறாங்க. வாங்கியிருக்காங்க, சாப்பிட்டும் முடிச்சிட்டாங்க. மறுநாள் ஒருத்தருக்கு காய்ச்சல், இன்னொருத்தருக்கு காய்ச்சல் வரல. ஏன்? ரொம்ப சுலபமான கேள்வி ஷாமினி. அதாவது இம்யூனிட்டி, இந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு பையனுக்கு கூடுதலா இருந்திருக்கும், ஒரு பையனுக்கு குறைவா இருந்திருக்கும். அதனாலதான் ஒரு பையனுக்கு காய்ச்சல், இன்னொரு பையனுக்கு காய்ச்சல் இல்லை. அதாவது சின்ன வயசுல இருந்தே இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல சாப்பாடு, அதாவது நல்ல சத்துள்ள உணவு சாப்பிட்டு ஓடி ஆடி உடற்பயிற்சிலாம் செஞ்சா இந்த எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி கார்த்தி? நான் இதை எதிர்பார்க்கல, ஆனா இருந்தாலும் பாருங்க, உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. சரி, இதுல என்ன ஒரு விஷயம்னா, அதாவது இந்த நோய் எதிர்ப்பு சக்தியே சிலருக்கு வந்து பிரச்சனையா அமையுது. சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ஓவர் டைம்ல வேலை செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி இந்த ஆரோக்கியமா இருக்கிற அணுக்களையே போய் தாக்கிடுது. அதுவே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தாக்கும் போது ஏற்படும் நோய் தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இப்போ இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லும்போது, போன சீசன்ஸ்ல வந்து நம்ம ஆர்த்ரைட்டிஸ், சொரியாசிஸ், அப்புறம் வந்து டைப் 1 டயபிட்டிஸ் இதை பத்தி பேசணும். இந்த சீசன்ல நம்ம வெர்டிலிகோ இதை பத்தி தான் பேச போறோம். ஆமா, வெர்டிலிகோ பத்தி உங்களுக்கு தெரியுமா, தெரியாதா? தெரியாததை தெரிஞ்சுக்க 2 வசந்தம் கலைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்துருவோம். அவங்க தான் ஈஸ்வரி மற்றும் இந்திரா. அவர்கள் எப்படி இருக்கீங்க 2 பேரும்? சரி, வெர்டிலிகோ இதை பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? எனக்கு வந்து கொஞ்சம் தான் தெரியும். படிச்சிருக்கேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் விட்டிலிகோன்னு சொல்லும்போது ஒயிட் பேச்சஸ் இருக்கும் உடம்புல, அதுதான் எனக்கு தெரியும். இந்த ஒயிட் பேச்சஸ்ல தேமல் இல்ல, விட்டிலிகோ வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க. ஓகே, இந்திரா. அது ஆட்டோ இம்யூனால வருதுன்னு எனக்கு தெரியும். ஆட்டோ இம்யூன்ல நிறைய இருக்கு, அந்த ஸ்பெக்ட்ரமே வந்து ரொம்ப ஹியூஜ் இல்லையா? அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். கிளீன் ஸ்லேட். அவங்களுக்கும் எந்த விஷயம் அவ்வளவா விவரமா தெரியல. அதனால விவரத்தை கொடுக்கறதுக்கு ஒரு மருத்துவ நிபுணர் வந்திருக்காங்க. அவங்க தான் டாக்டர் அபிராமி. வணக்கம் டாக்டர். வணக்கம். சரி டாக்டர், நம்ம வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டோம். அதாவது இன்னொரு ஆட்டோ இம்யூன் டிசீஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஆனால் அது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து நம்ம தன்னுடல் தாக்கு நோயின்னு சொல்லுவோம், இல்லை தன் எதிர்ப்பு நோயின்னு சொல்லுவோம் தமிழில். இது என்ன பிரச்சனைனா வந்து நம்மளோட எதிர்ப்பு சக்தி நம்முடைய நார்மல் செல்ஸ், நார்மல் அணுக்களையோ இல்லை இளையங்களையோ டிஷ்யூஸையோ நோய் காரணியாக பார்க்குது. பேத்தோஜன்ஸ் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அதை எதிர்த்து செயல்பட ஆரம்பிக்குது. அது மாதிரி ஆகும்போது நமது வழக்கமாக இயங்குகிற அணுக்களுமே வந்து பிரச்சனைக்கு உள்ளாகும். ஸோ இப்போ அது எந்த உறுப்பை போய் பாதிக்குதோ அந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ உறுப்பை பொறுத்து பிரச்சனைகள் வரலாம். இந்த குழப்பம் எதனால வருது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி டாக்டர், இப்போ ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லும்போது முதல் இந்திரா சொன்ன மாதிரி இட்ஸ் பெரிய ஸ்பெக்ட்ரம் இல்லையா? இதில் வந்து விட்டிலிகோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ விட்டிலிகோ வந்து வெண்புள்ளி நோயின்னு தமிழில் சொல்லுவாங்க. சருமத்தில் இருக்கிற செல்ஸ் வந்து மெலனோசைட்ஸ். ஸோ மெலனோசைட்ஸ் வந்து அதுக்குன்னு ஒரு வேலை இருக்குது. அது வந்து நிறமியை உற்பத்தி பண்ணுறது. அதாவது மெலனின் பிக்மெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. நிறமி வந்து மெலனின் பிக்மெண்ட் வந்து நமது சருமத்துக்கு, நமது முடிக்கு, கண்களுக்கு அது நிறத்தை கொடுக்குது. சூரிய கதிர்கள்லேருந்தும் பாதுகாக்க அது உதவுது. ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ நம்ம மெலனோசைட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம வேலை செய்யும் போது அந்த உற்பத்தி ஆகிற மெலனின் அங்கே இருக்காது. ஸோ அங்கே இருக்காத போது நம்ம தோல்லையே, நம்ம சருமத்திலேயே வந்து அங்கங்கே திட்டா வெள்ளை புள்ளிகளாக இருக்கும். அதனால தான் அது வெண்புள்ளின்னு சொல்கிறோம். டாக்டர், இது யாருக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்கு? குழந்தைகளுக்கு வரலாம், 15 வயதினர்களுக்கு வரலாம், பெரியோர்களுக்கு வரலாம். ஆண் பெண் இதுக்கு அந்த பாகுபாடெல்லாம் இல்லை. ஆனால் பெரும்பாலும் நம்ம பார்க்கறது வந்து 10லேருந்து 30 வயதுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு வந்துடும். 10லேருந்துன்னு சொல்றீங்க டாக்டர், ஆனால் கேசஸ் இருக்கு அந்த மாதிரி பிறக்கிற குழந்தைகளே இந்த மாதிரி தென்படுறது? ஸோ விட்டிலிகோ வந்து பிறக்கும் போதே இருக்காது. அது வந்து ஒரு ஆட்டோ இம்யூனிட்டி வரணும் இல்லையா? நம்மளுக்கு வந்து தன்னுடல் தாக்கணும். ஆட்டோ இம்யூனிட்டி வந்த பிறகுதான் விட்டிலிகோ வரும். பிறப்பிலேருந்தே வந்து வெண்மையான சருமம், வெண்மையான தலை கூந்தல், முடி,
அப்புறம் கண் இமைகள் எல்லாம் வெண்மையா இருக்கும்போது அது வந்து அல்பினிசம் சொல்லுவாங்க. சம்பந்தமே கிடையாது. அது முற்றிலுமே மாறுபட்டது. அல்பினிசம் வந்து ஒரு மரபணு கோளாறுன்னு சொல்லாம ஜெனட்டிக் மியூட்டேஷன் அது. ஆனா விட்டிலிகோ வந்து ஆட்டோஇம்யூனிட்டி. அது வந்து ஹெரிடட்ரியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? லட்ஸ் சே இப்போ நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்களுக்கு இருக்கும்போது அந்த வம்சாவளியில வர்றவங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்கு. ஆனா அது வரும், எவ்வளவு சீக்கிரமா வரும்னு சொல்ல முடியாது. சரி, ஒருத்தருக்கு ஏற்கனவே ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கு, அவங்களுக்கு வேற ஒரு உறுப்பு வந்து உடல்ல பாதிக்கப்பட்டிருக்குன்னா இதுவும் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு இந்திரா. பிகாஸ் இப்போ நம்ம தைராய்டு கண்டிஷன்ஸ் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, டைப் 1 டயபிட்டிஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. வேற மாதிரி ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ்ல வந்து பெர்னிஷியஸ் அனீமியா, B12 டெஃபிஷியன்சி அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அதனோடு உடனிணைந்து வரும் அசோசியேட்டட் விட்டிலிகோ வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா எல்லாமே ஆட்டோ இம்யூனிட்டி. ஸோ டாக்டர் நீங்கள் சொன்னீங்க இந்த விட்டிலிகோ வரதுக்கு வந்து ஜெனட்டிக் டிஸார்டர் ஒரு காரணமாக இருக்கலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு ட்ரிகர்ஸ் இருக்குமா இந்த விட்டிலிகோ வரதுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் சொன்ன மாதிரி ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன். ஸோ வம்சாவளியில் இருந்துச்சுன்னா அது வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து ஆட்டோ இம்யூனிட்டி. ஸோ தன்னுடல் தாக்குறதுனால அது ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் பார்த்துட்டு நம்ம உடம்பு வந்து அதை ட்ரிகர் பண்ணுறது. மூணாவது வந்து நம்ம மன அழுத்தம்னு சொல்றோம் இல்லையா? ஸோ மன அழுத்தம் வந்து மனசுக்கு மட்டும் இல்லை, உடம்புக்கு மட்டும் இல்லை, அந்த அணுக்கள் நமது டிஷ்யூஸ் இளையங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அது நம்ம தாங்க முடியாது இல்லையா? ஸோ ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். ஸோ அதனால இந்த ஆட்டோஇம்யூனிட்டி வர்றதுக்கும் காரணம் இருக்கு. வேற வந்து என்வாயரமெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், என்வாயரமெண்டல் ட்ரிகர்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளோட சூழலை பொறுத்து பிரச்சனையும் இருக்கலாம். ஸோ சூழல்னா எக்ஸசிவ் யூவி ரேடியேஷன், புற ஊதா கதிர்கள் வந்து அந்த ஓசோன் லேயர்ஸ்லாம் தின்னாறதுனால நம்மளோட புற ஊதா கதிர்களோட தாக்கம் அதிகமாக இருக்கும். பொல்யூஷன், ஸோ அது மாசுபாடு இருக்கும்போதும் பிரச்சனை வரலாம். இல்லை நம்மளுக்கு பிடிச்சது அந்த காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி போடும்போது திரவியங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கும்போதும் சருமத்துக்கு பாதிப்பு அடையலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த ரிஸ்க் இருக்கு. யாருக்கு வேணாலும் இது வரலாம் அப்படின்னு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அதுவும் வந்து காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணா வரும்னு சொல்லிட்டு 3 பெண்கள் நானும் மேக்கப் போட்டுட்டு உட்காந்துருக்கேன். கொஞ்சம் பீதி வருது. எங்களுக்கு ஒரு இடைவேளை தேவைப்படுது. இடைவேளையை தொடர்ந்து இந்த விட்டிலிகோ பிரச்சனையை பத்தி நாம பேசப்படுறோம். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4. விட்டிலிகோ இதை பத்தி தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். டாக்டர் நிறைய விஷயம் சொன்னீங்க. அதுலயே நம்ம இன்னும் கொஞ்சம் குழம்பி போய் தான் உட்காந்துருக்கோம். வீட்டில் இருக்கிறவங்களும் அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா இந்த விட்டிலிகோ அப்படின்னு சொல்லும்போது இதை எப்படி நம்ம வந்து வகைப்படுத்தலாம்னு சொல்லுங்களேன். ஷமினி, இது 3 வகையா ஆக்சுவலி சும்மா சிம்பிளா நான் சொல்லிடுறேன். 3 வகையா வகைப்படுத்தலாம். அப்படின்னா வாட்ஸ் காமன், வாட்ஸ் சம்வாட் ரேர்னு சொல்லுவாங்க, அப்புறம் ரியலி ரேர். 90% வந்து நான் செக்மெண்டல் விட்டிலிகோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 to 8%, 7-8% வந்து செக்மெண்டல் விட்டிலிகோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அரிதானது வந்து யூனிவர்சல் விட்டிலிகோ. அப்படின்னா ஃபுல் பாடியுமே உடல் முழுக்க உங்களுக்கு வெள்ளையா இருக்கும். இப்போ ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கிறது வந்து நான் செக்மெண்டல் விட்டிலிகோ. அதுலேயே வந்து சப்டைப்ஸும் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஜெனரலைஸ் விட்டிலிகோன்னு இருக்குது, அக்ரோஃபேஷியல் விட்டிலிகோ அப்படின்னா முகம் கை கால்கள் மட்டும் இருக்கும். இல்லைன்னா அந்த துவாரங்கள் அப்படின்னா வாய்க்குள்ளார இல்லை மூக்குக்குள்ளார கண்களுக்குள்ளார, ஸோ அதை வந்து மியூக்கோசல் விட்டிலிகோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எல்லாமே நான் செக்மெண்டல் விட்டிலிகோவில் இருக்கும். ஆனால் நான் செக்மெண்டலுக்கும் செக்மெண்டல் விட்டிலிகோக்கும் என்ன வித்தியாசம்னா, நான் செக்மெண்டலில் இப்போது வெண்புள்ளி வந்துச்சுன்னா கைகளில் வந்துச்சுன்னா வலது கையில் வந்துச்சுன்னா இடது கையிலையும் தென்படும் உங்களுக்கு. கால்கள் இருந்துச்சுன்னா வலது காலில் இருந்தால் இடது கால்லையும் இருக்கும். ஸோ அது வந்து ஒரே மாதிரியாக அப்படியே உங்களுக்கு, ஆனால் அது சீக்கிரமாக பரவும். இதுவே வந்து செக்மெண்டல் விட்டிலிகோனா அது உடம்புல ஒரு பாகத்துல மட்டும்தான் வரும். அப்படி வந்தா கூட அந்த நரம்பு பாதையில போகும், டெர்மட்டோமல் பேட்டர்ன் சொல்லுவோம். இப்போ இடது கையில வருதுன்னா இப்போ டெர்மட்டோமல் இந்த மாதிரி போகும். ஸோ அவ்வளோதான் தெரியும். அது வந்து 1-2 ஆண்டுகளுக்கு மட்டும் கொஞ்சம் வளர்ந்துகிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டேபிளைஸ் பண்ணிடும். சரி டாக்டர், இப்போ வந்து வளரும் வெள்ளையா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஏதாவது அறிகுறிகள் நமக்கு தெரியுமா? மெலனின் இல்லாத பகுதியில் நம்மளுக்கு வந்து வெள்ளை புள்ளிகளா தெரியும். அது நாளடைவில் பெருசாகும்போது தான் மக்கள் வந்து பீதி அடைஞ்சு ஒரு மருத்துவரை பார்த்து சிகிச்சை பெறுறாங்க ஆக்சுவலி. பட் அதுக்கு முன்னாடி வந்து அதுல அறிகுறி ஒண்ணுமே தெரியாது. சரி, விட்டிலிகோ வந்துச்சுன்னா வலி இல்ல எரிச்சல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறி தெரியுமா?
அந்த இடத்துல அந்த சருமத்துல வந்து உங்களுக்கு உணர்திறன் அதிகமா இருக்கு, சென்சிட்டிவிட்டி இஸ் ஹையர். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஹீட், அந்த யூவி ரேடியேஷன்லாம் வரும்போது, சூரிய கதிர்கள் படும்போது உங்களுக்கு அந்த உணர்வு அதிகமா தெரியும். வேற வந்து எரிச்சல் இருக்கும், பர்னிங் சென்சேஷன் இருக்கும். அதை தவிர்த்து வலி இருக்காது. அதை எப்படி டயக்னோஸ் பண்ணுவாங்க டாக்டர் விட்டிலிகோவை? ஸோ நம்ம மருத்துவர் போய் பார்க்கும்போது அவங்க வந்து ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் நம்மளுக்கு அந்த அந்த வெண்புள்ளி எங்கே இருக்குது, இல்லை தோல் தழும்பு அந்த மாதிரிலாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரையல் ஆஃப் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இல்லை மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதை ஒரு 2 வாரத்துக்கு யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்ப்பாங்க இது வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கா, பரவாயில்லையா, இல்லை இன்னும் ஒர்ஸ்ட் ஆகுதான்னு பார்ப்பாங்க. ஸோ அதுதான் அந்த ட்ரையல் ஆஃப் தெரப்பி 2 வாரம். அதுக்கு மேலேயும் இருந்துச்சுன்னா சரும மருத்துவரை பார்க்கணும். அவங்க வந்து வுட்ஸ் லேம்ப் எக்ஸாமினேஷன் யூஸ் பண்ணுவாங்க. வுட்ஸ் லேம்ப் வந்து ஆக்சுவலி புற ஊதா யூவி லைட் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்ம சருமத்தில் தெரியும் எந்த பக்கம் வந்து பாதிக்கப்பட்ட பக்கம், எந்த பக்கம் நல்ல பக்கம் அந்த மாதிரி. ஸோ அதையும் தவிர்த்து ஸ்கின் பயாப்சி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அந்த திசுவை வந்து பரிசோதனை பண்ணுறது. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு தெரியும் இது உண்மையிலே விட்டிலிகோவா இல்லை வேற ஏதாவது. ஏன்னா வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ வந்து சரும புற்றுநோய். அடுத்து உங்களுக்காக ஒரு காணொளி, விட்டிலிகோ உள்ள ஒரு பெண் அவங்களுடைய பயணத்தை சொல்றாங்க. எனக்கு முதல்ல விட்டிலிகோ இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது நான் 12 வயசாக இருக்கும் போது எனக்கு வந்து இடுப்பில் சைட்டில் வந்து ஒரே ஒரு ஒயிட் ஸ்பாட் வந்தது. அப்போ எனக்கு பேனிக் பண்ணுறதுக்கு அவ்வளோயும் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு கண்ணுக்கு பக்கத்தில் ஒரு ஒயிட் ஸ்பாட் வந்ததுக்கப்புறம் தான் நான் ஃபுல் ப்ளோன் பேனிக் மோட்கே போனேன். அப்புறம் நானும் என் அம்மாவும் வந்து நேஷனல் ஸ்கின் சென்டர் போனோம். என்னை பார்த்து வித்தின் 15 மினிட்ஸ்லேயே அந்த ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் எனக்கு விட்டிலிகோ இருக்குன்னு இமீடியட்லி என்னை டயக்னோஸ் பண்ணார். இதுக்கு முன்னாடி விட்டிலிகோங்கிற டேர்மே நான் கேட்டது கிடையாது. இதுதான் நான் தடவை அதை கேட்குறேன். அண்ட் ஸ்ட்ரெயிட் ஆஃப்டர் தட் இந்த கண்டிஷனுக்கு வந்து க்யூரே இல்லை, ஆனால் இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ப்ரிவென்டேட்டிவ் மெத்தட்ஸ் மட்டும் இருக்குன்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் காஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டெராய்ட் மெடிகேஷன். அதுக்கு என்னோட பாடி நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணனால அடுத்து எனக்கு வந்து ஸ்பாட் யூவி ட்ரீட்மெண்ட் செஞ்சாங்க. அதுக்குமே நான் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணனால மை 3rd லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வாஸ் ஃபுல் பாடி யூவி ட்ரீட்மெண்ட். அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்லேயே நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னா என்னோட ஸ்கின் கண்டிஷன் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுறதும் ஃபுல்லி அக்ரிவேட் ஆகுறதும் 2 ஃபேக்டர்ஸ்னால. ஒன்று இம்மென்ஸ் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று சன்லைட். அதனாலே நான் வந்து வெயில் கீழே போகிறதே ரொம்ப குறைச்சிட்டேன் அண்ட் ஃபுல்லி ஸ்பாட்ஸ் விளையாடுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் அந்த ஃபர்ஸ்ட் 10 years ஆஃப் பீங் டயக்னோஸ் வித் விட்டிலிகோ நான் கேட்காத ஓல்ட் வாய்ஸ் டேலே கிடையாது. ஃப்ரம் வெஜிடேரியனாக இரு, ரெட் மீட் சாப்பிடாத, ஃபிஷ் சாப்பிடாத, ஆயுர்வேதிக் ப்ராக்டிசஸ் செய், மெடிடேஷன் பண்ணு, மூஞ்சி முழுக்க டொமாட்டோ மாஸ்க் போட்டுக்கோ, இந்த மாதிரி எல்லாரும் அவங்களோட பிலீஃப் என்னதோ அது மட்டும் தான் என்கிட்ட சொன்னாங்க. அண்ட் நான் ட்ரை பண்ணாத மெத்தடே இல்லை, நான் ட்ரை பண்ணாத ப்ரிவென்ஷன் ப்ரொசீஜரே கிடையாது. அன்டில் 22 நான் 22 வயசாக இருக்கும் போது தான் தடவை என் ஆஃபீஸ்க்கு 1 ஸ்பாட் ஆஃப் மேக்கப்போ எல்லாம் போனேன். அண்ட் தட் வாஸ் த மோஸ்ட் லிபரேட்டிங் டே ஆஃப் மை லைஃப். நான் அந்த டே மறக்கவே மாட்டேன். இந்த வருஷம் எனக்கு விட்டிலிகோ இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணி 20 வருஷம் ஆகுது. அண்ட் இப்போ தான் நான் வந்து ஃபுல்லி ரியலைஸ் பண்ணுறேன் தட் என் பிளாக் கிளாஸஸ் பின்னாடி நான் ஒளிஞ்சிருக்காமல் இருந்தா, அண்ட் ஒரு ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் பின்னாடி நான் ஒளிஞ்சிருக்காமல் இருந்தா, அண்ட் என்னோட பேர் ஃபேஸ் எப்படி இருக்கும்னு நான் ஃபுல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் மட்டும்தான் என்னோட லைஃப் ஃபுல் ஃப்ரீடமோட இருக்கும் அண்ட் என்னால் ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ டாக்டர், இப்போ மோனிகா சொன்ன மாதிரி வெயிலில் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து அந்த டாக்டர் வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. அதனால் இப்போ சூரிய ஒளியில் அதிகமாக இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், அது கேள்வி 1. 2வது வந்து இப்போ இந்த மெலனின் குறைபாடுனால தானே இப்போ இந்த இது வருது, அதனால் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஓகே, ஸோ கேள்வி வந்து சூரியன் எக்ஸ்போஜர் இருக்கிறதுனால. ஸோ அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து சன்பர்ன் அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது நம்ம தோல். புற்றுநோய் வர்றதுக்கு வந்து விட்டிலிகோனால மட்டும் இருக்காது. அல்பினிசம் அண்ட் விட்டிலிகோ நம்ம முதலே கம்பேர் பண்ணோம் இல்லையா. ஸோ அல்பினிசம் அந்த தோலுக்கும் விட்டிலிகோ இருக்கிற தோலுக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்கின் கேன்சர் ரிஸ்க் இருக்குது, ஆனால் விட்டிலிகோனால மட்டுமே வராது. அவங்களோட வேற பழக்க வழக்கங்களும் இருக்கும், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் அந்த சன்லைட்டில் போக வேண்டாம், சூரிய வெளிச்சத்தில் ரொம்ப இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் தவிர்த்து நம்ம இருக்கலாம்னா நம்ம சன்ஸ்க்ரீன் போடணும். இப்போ சன்ஸ்க்ரீனில் வந்து நிறைய வகைகள் இருக்குல்ல. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன அதில் SPF 40, 30, 50 வரைக்கும் இருக்குது. எது அதிகமாக வந்து அதிகமாக இருக்கிறது வந்து இல் பி குட்.
ஏன்னா அண்ட் ப்ளஸ் அது வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக இருக்கணும். சும்மா நேரோ ஸ்பெக்ட்ரம் அவங்க சொன்னாங்க, ஒரே ஒரு டார்கெட்டட் யூவி தெரப்பின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ வைட் ஸ்ப்ரெட் தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த டார்கெட்டட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சன்ஸ்க்ரீன் செய்யும்போது ப்ராட் ஸ்பெக்ட்ரம் as much coverage as possible அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா SPF 50, 60 அந்த மாதிரி போடுறது நல்லது. இந்த விட்டிலிகோ கண்டிஷனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இடைவேளையை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4. நம்ம பல பேர் மணிக்கணக்கா கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை செய்கிறோம். அதனால நம்ம உடல் ரொம்ப விரைப்படையுது. கழுத்து, முதுகு, தோள்பட்டை போன்ற பகுதிகள் ரொம்ப ஸ்டிஃப் ஆகி நாளடைவில் உடல் வலி மற்றும் புவர் பிளட் சர்க்குலேஷன் நமக்கு உண்டாகலாம். அதனால நம்ம இன்னைக்கு டெஸ்க்ல உட்கார்ந்தபடி செய்யக்கூடிய சில சிம்பிள் எக்ஸசைசஸை பார்க்க போறோம். முதல்ல உங்க கழுத்தை ஒரு பக்கம் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 20 செகண்ட்ஸ் அப்படி வச்சுட்டு மறுபடியும் அடுத்த பக்கம் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அடுத்து மேல பார்த்து உங்க கழுத்து முன் பகுதியை 20 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணுங்க. அப்புறம் கீழே பார்த்து உங்க கழுத்து பின் பகுதியை 20 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணுங்க. மூணாவது உங்க தோள் பட்டைய பின்னாடி ஒரு சர்க்குலர் மோஷன்ல ரொட்டேட் பண்ணுங்க. இது ஒரு 10 முறை செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்க வலது கை விரல்களை மேல பாயிண்ட் பண்ணி 20 செகண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அதே போல அடுத்த கைவிரல். அடுத்து உட்கார்ந்தபடியே உங்க இடது கைய வலது முட்டி மேல வச்சு பின்னால திரும்புங்க. உங்க உடல் ஸ்ட்ரெச் ஆகுறது உங்களுக்கு உணரணும். இதே போல அடுத்த பக்கம். ஒவ்வொரு பக்கமும் 5 முறை செய்யுங்க. இவ்வளவுதான், வெறும் 10 நிமிஷங்கள். நீங்களும் உங்க ஆபீஸ்ல இருந்தபடி செய்யக்கூடிய சுலபமான எக்ஸசைசஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஸ்டுடியோ ஒவ்வொரு பாகமும் சக்தி பல குறிப்புகளை உங்களுக்கு தந்துகிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நாங்க நம்புறோம். விட்டிலிகோ பத்தி தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில டாக்டர், விட்டிலிகோக்கு லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ ஆரம்ப கட்டத்தில் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய புள்ளின்னு பார்ப்பாங்க, எவ்வளோ எங்கெங்கே பேச்சஸ் இருக்குன்னு பார்ப்பாங்க, தட்டாக இருக்குன்னு சொல்கிறேன்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன், ஸோ வெளியே போகும்போது சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போகணும். டாபிக்கல் கார்டிகோஸ்டெராய்டு சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்டெராய்டு கொடுப்பாங்க, அதை நம்ம பூசணும். அதை டிலிஜென்ட்டாக பூசணும், எவ்ரிடே பூசணும். 2 நாளுக்கு ஒரு வாட்டி 3 நாளுக்கு ஒரு வாட்டினா அது வேலை செய்யாது. இது தவிர்த்து கொஞ்சம் படர்ந்து இருக்கும்போது, அந்த பேச்சஸே கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது டாபிக்கல் ஸ்டெராய்ட்ஸ் வேலை செய்யாது. ஏன்னா டாபிக்கல் ஸ்டெராய்டு இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஃபுல் உடம்புக்கும் போடணும்னா முடியாது. அதனால அவங்க வந்து டார்கெட்டட் யூவி தெரப்பி போவாங்க. ஸோ அதுதான் அவங்க மிஸ் மோனிகாவுக்கும் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் ஸ்கின் கிராஃப்டிங்னு ஒன்று இருக்குது. ஸ்கின் கிராஃப்டிங் வந்து தோலை, ஒரு நல்ல தோலை நம்ம உடம்புலேயே இருந்து அந்த நல்ல தோலை வந்து அந்த விட்டிலிகோ இருக்கிற தட்டில் மாற்றி கொடுப்பாங்க. ஆனால் அதில் பிரச்சனை என்னன்னா, அதுவுமே இன்வேசிவ் ஊடுருவல் தானே. அண்ட் இது வந்து நம்ம தற்காலிகமாக தான் சால்வ் பண்ணியிருக்கோம். உங்களோட விட்டிலிகோ வெண்புள்ளி வந்து படரும் போது அந்த ஸ்கின் கிராஃப்டிங் வேலை செய்யாது. ஸோ அதனால ஸ்கின் கிராஃப்டிங் வந்து வெரி ரேர்னு சொல்லுவேன், ரொம்ப அரிது. ஸோ இதுக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடையாது. ஆனால் படருவதை நம்ம குறைக்க நம்ம ட்ரீட்மெண்ட், படருவதை குறைக்கலாம். அந்த இப்போ எப்படி வந்தீங்களோ, இப்போ ஒரு 10% வந்தீங்கன்னா 10%லே இருக்கிற மாதிரி, ராதர் தென் இப்போ ஒரு 6 மாசத்துல அது 100% ஆகலாம். ஸோ அதை குறைக்கிறதுக்கு பண்றோம். இன்னொன்று வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த அரிப்பு, இந்த பர்னிங் சென்சேஷன்லாம் இருக்கிறதுனால அதுவும் ஒரு சிம்டம் கண்ட்ரோல் தான். ஸோ இந்த மருந்தை கொடுக்கும்போது அந்த அந்த உணர்வும் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மோனிகா சொன்ன மாதிரி இந்த மாதிரி நோய் வந்தவங்களுக்கு, விட்டிலிகோ வந்தவங்களுக்கு டெஃபினெட்லி மனசால வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க, மன உளைச்சல் வரும், தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையலாம். அவங்களுக்கு ஏதாவது உதவி இருக்கா? எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் 25ஆம் தேதி ஜூன் மாதம் வந்து வேர்ல்ட் விட்டிலிகோ டேன்னு வச்சுருக்காங்க. இது வந்து ஏன்னா இந்த விழிப்புணர்வு கொண்டு வரணும். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க விட்டிலிகோ வந்து ஒரு தொழுநோய், தொட்டா பரவிடும் அப்படின்னு. அது ஆக்சுவலி முற்றிலும் தவறு. இது தொழுநோயே அல்ல. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி சப்போர்ட் குரூப், சிங்கப்பூர் விட்டிலிகோ சப்போர்ட் குரூப்னு இருக்குது. ஸோ அதில் வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியும் அது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன வரும், என்ன தென்படணும், உங்களுக்கு என்ன போய் பண்ணணும் அப்படின்னு. கேர் கிவர்ஸ், இப்போ நான் வந்து என் பிள்ளைக்கு இருக்குன்னா நான் வந்து ஒரு தாயா என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதையும் அவங்க பார்ப்பாங்க. ஸோ நெட்வொர்க்கிங் இருக்குது. இப்போ மருத்துவர்களோ இல்லை தாதியோ சொல்லும்போது அது வந்து நம்ம ஒரு மருத்துவ ரீதியாக சொல்கிறோம்.
வெரஸ் இது வந்து இருக்கிறவங்க வந்து புதுசாக வரவங்களுக்கு சொல்லும்போது அதில் ஃபீல் கனெக்டட். ஸோ அந்த அந்த கனெக்ஷன் தேவை. அது வந்து புரிந்துணர்வு இருந்தால் தான் இதை பண்ண முடியும். ஓகே, சரி. விட்டிலிகோ அதாவது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து டாக்டர் பகிர்ந்திருக்காங்க. இந்த பிரச்சனை உள்ளவர்கள் மனம் தளர வேண்டாம். உங்களுக்கான ஆதரவு கொடுக்க சப்போர்ட் குரூப்ஸ் இருக்கு, நீங்க அவங்கள நாடலாம். கார்த்திக், நிறைய விஷயம் பேசியாச்சு. ஆமா. நம்ம இந்திராவும் ஈஸ்வரியும் எவ்வளவு உன்னிப்பா டாக்டர் சொன்ன விஷயங்களை வந்து கவனிச்சிருக்காங்க அப்படின்றத ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு இப்ப தெரிஞ்சுக்க போறோம். தயாரா இருக்கீங்களா? இதெல்லாம் சொல்லவே இல்லை சர்ப்ரைஸ் ஐட்டம். போலாம். நீங்க 2 பேரும் தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கும். அதாவது கேள்விகள் வரும், நீங்க அதை வந்து மெய்யா பொய்யா அப்படிங்கறத நீங்க வந்து நம்ம ஆடியன்ஸ்ட காட்டணும். நீங்க தயாரா இருக்கீங்க? முதல் கேள்வி இந்திராவுக்கு தான். சரி. விட்டிலிகோ பாதிக்கப்பட்டவரின் உடலின் மற்ற பகுதிகளில் பரவக்கூடிய ஒரு நோய். இந்திரா மெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் சரியா தவறா? சரி. சரி, இது வந்து மற்ற இடங்களுக்கும் பரவக்கூடியது. கருந்தோல் உள்ளவர்களுக்கு மட்டுமே விட்டிலிகோ ஏற்படும். மெய்யா பொய்யா? பொய். பொய்ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். சரியான பதில். சரியான பதில். அடுத்த கேள்வி. விட்டிலிகோ உள்ளவர்கள் வெயிலில் நடக்கக்கூடாது. விட்டிலிகோ உள்ளவர்கள் வெயிலில் நடக்கக்கூடாது. இது வந்து பொய்ன்னு சொல்லியிருக்காங்க. நடக்கலாம். ஆனா நிறைய சன்ஸ்கிரீன் போடணும். தவிர்ப்பது நல்லது. ஆனா தவிர்க்க முடியாத காரணத்துக்கு அவங்க வெளியே போகணும்னா இதுவே அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க கூடாதுல்ல. சோ போகலாம், ஆனா பார்த்து போகணும். சன்ஸ்கிரீன் நிறைய போடணும். அடுத்தது, விட்டிலிகோ ஏற்பட மன உளைச்சலும் ஒரு காரணம். மெய் அப்படின்னு சொல்லிருக்காங்க டாக்டர். ரொம்ப சரி. ரொம்ப சரி. எல்லா நோய்க்கும் அடிப்படையே இதானே. ஆமா, ஆரம்பத்திலேயே டாக்டர் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அடுத்த கேள்வி. நரைமுடி விட்டிலிகோவின் ஒரு அறிகுறி. மெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நரைமுடினா அது வந்து வயசாகிறனால வருதா இல்ல விட்டிலிகோனால வருதான்னு நம்ம பார்க்கணும். ஸோ நரைமுடி உங்களுக்கு வந்தா உங்களுக்கு கண்டிப்பா விட்டிலிகோ இருக்குன்னு அர்த்தம் இல்ல. ஆனா விட்டிலிகோ இருந்தா நரைமுடி வரலாம். அதேதான். சரி, இந்த நேரத்துல டாக்டர் நம்ம அரங்கத்துக்கு வந்து விட்டிலிகோ பத்தி ஆரம்பத்துல பயப்படுத்துற மாதிரி பேசியிருந்தாலும் அந்த முடிவுல வந்து இது வந்து ஒரு குறை கிடையாது. வாழ்க்கை முறையை நீங்க சரியா வந்து எல்லாத்தையும் சமாளிச்சீங்கன்னா எல்லாரும் போலவே நீங்களும் வந்து உங்க வாழ்க்கையை வந்து நடத்தலாம் அப்படின்றது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கு. இங்க 2 பேர் வந்து அவங்க அரங்கத்துல அவங்க உடல் மட்டும்தான் இருக்கு. மனசு முழுக்க ஐயோ நம்ம மேக்கப் என்ன போடுறோம், நம்ம பெர்ஃப்யூம் என்ன போடுறோம், வீட்டுக்கு போய் செக் பண்ணணுமே அப்படின்னு அவங்க ஒரு பீதியில இருப்பாங்க. பட் இருந்தாலும் ஈஸ்வரி, இந்திரா அரங்கத்துக்கு வந்து எங்களோட சேர்ந்து கலந்துரையாடுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. கார்த்திக் அவங்க மட்டுமா? நீங்களும் மேக்கப் போடுறீங்க, நானும் போடுறேன். உங்க அளவுக்கு போடலையே. ஷோக்கு மட்டும் தான் போடுறேன். நீங்க தினசரி இந்த மாதிரிலாம் பயன்படுத்துறீங்க என்ன? சரி ரசிகர்களே, அடுத்த வாரம் என்ன ஒரு தலைப்போட வரப்போறோம் அப்படின்னு நீங்க ஆவல காத்துக்கிட்டு இருப்பீங்க. தொடர்ந்து பாருங்க. உங்களோட கேள்விகளுக்கு பதில்களோட நாங்க வரோம். விடைபெறுவது கார்த்திகேயன் சோமசுந்தரம், சாம் குணசேகர். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4.